டேய் என்னடா இப்படி கிடந்து மாடு போல வேலை செய்ய? டேய் என்ஜாய் பண்ற நேரத்துல நல்லா என்ஜாய் பண்றேன். என்ன பாரு நான் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். டேய் எத்தனை நாளா இந்த துணியை போட்டுட்டு இருக்கேன். ஒரே வாடை கிட்ட வந்தாலே அத அழுக்கு பிடிச்சி எப்ப போற இடையில ஒன்னு ஆளுல ஒரு மாதிரி சொல்லுறேன்டா. எப்ப ஒரு நீட்டம் இல்லாம வேலையில இப்படி போய் கிடந்து ஆயத்தரா ஜாவிய. நீ பணம் இப்ப சம்பாதிச்சு என்னடா பண்ண போற? என்ன பாரு என் ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சு நான் எவ்வளவு வந்தாய சுத்தியம் பாத்தியா? வேலைக்கு நான் எதுக்குடா போனோம்? அதான் ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்கணுமே. உனக்கு வேற வேலை இல்லை. இப்பவே கிடந்து ஆயத்தரா சாவிய. ஜாலியா என்ஜாய் பண்றா. இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் பண்ணு. அங்க வேலை கீழே எல்லாம் சொல்லி சுத்திட்டு இப்படி கிடந்து மாடு போல கிடந்து ஆயத்தரா உழைச்சாத. உனக்கு வேற வேலை இல்லை. இப்படி கிடந்து போட்ட துணியே போட்டு வேலையும் செய்துட்டு ஒரு பிரயோஜனமே இல்லையே. வேற வேலையே இல்லை போடே. டேய் உனக்கு இப்ப என்ன பார்க்கும்போது நக்கலா தான் தெரியும். இது பழைய பனியனு பழைய சாரம். ஏன் நல்ல உடம்பு வேலை செய்யும் போது வேர்க்கும் போது உனக்கு நாத்தை எடுக்கும் போது என்னடா இப்படி வேர்வை நாத்தை எடுக்குது, போட்ட துணியை நீ போட்டுட்டு இருக்கான்னு தான் நீ சொல்ற. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாடா, இன்னைக்கு நான் உழைக்கிறது எதுக்குன்னா எல்லாருமே இந்த உலகத்துல உழைக்கிறது அரஜான வயத்துக்குதான். ஆனா நம்ம உழைக்கிறவங்களை வந்துட்டு ஆடையை பார்த்தோ அவங்களோட ஸ்மெல் வயர்வை நாத்தை எடுக்குது அதை பார்த்து பழகாதடா. அவன் நல்ல உள்ளவனா நல்லவனா அதை பார்த்து பழகு. இப்போ நீ சொல்றியே ஜாலியா நான் என்ஜாய் பண்றேன், என் ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு. சரி ஓகே தான், இந்த தலைமுறை ஓகே. ஆனா அடுத்த தலைமுறைன்னு வரும்போது உழைச்சாதான்டா நம்ம கையில காசு. நம்ம கையில 4 காசு இருந்தாதான் இந்த உலகமே மதிக்கும். அதுக்கு நீ போடுற உழைப்பை பொறுத்தா இருக்கு. நான் இன்னைக்கு வந்துட்டு என்ன வேலையை வந்துட்டு அங்கே போறதோ இங்க போறதோ ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி செய்யும் போது என் துணி கூட நான் பழைய துணி தான் போடுறேன். என் வேர்க்கும் என் உடம்புல இருக்க வேர்வை வேர்க்கட்டு அதை பார்த்து 4 பேர் என் நாத்த அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இன்னைக்கு உழைக்கிறது எனக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அது நல்ல பலன் அளிக்கின்றா. நான் இன்னைக்கு சேமிச்சு வைக்கிற பணமும் சரி, என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு வந்துட்டு நான் உழைக்கிற உழைப்பும் சரி, இன்னைக்கு இல்லாட்டாலும் இனி ஒரு காலம் அதுக்கேற்ற பலனை கிடைக்கும். நீ வந்துட்டு இப்ப சொல்றியே எனக்கு என்ன ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நான் ஜாலியா வேலைக்கு போகாம சுத்துறேன்னு. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகாம ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்தலாம். ஆனா அதே இது நம்ம ஒரு காலகட்டம் வரும்போது நம்மள கையில காசு இல்லாட்டா இந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்கடா. இன்னைக்கு பணம் சொல்றது ஒரு முக்கியமானதா இருக்கு. அது வந்துட்டு நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம செய்துட்டு நம்ம அதுல சம்பாதிக்கிற பொறுத்தா இருக்கு. அதுல வந்துட்டு இந்த வேலை பாக்குறேன் அந்த வேலை பாக்குறேன்னு நீ ஒதுக்கி வைக்காத. அப்படி ஒதுக்கி வைக்கும் போது உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது ஐயோ நம்ம கிடைச்ச வேலை கூட நம்ம செய்யலையே, நம்ம கையில காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கும் போதுதான் தெரியும் அதோட ஒரு வலி. யாரையுமே அவங்க ஆடையை பார்த்தோ அவங்க நிறத்தை பார்த்தோ ஏன் அவங்க கிட்ட போக கூடாதுன்னு அப்படி ஒதுக்காத. நீ வந்துட்டு ஒண்ணு மட்டும் பாரு, அவன் நல்லவனா நல்ல உள்ளவனா அவன் நல்ல மனிதன் அவன் உழைக்கிறான்னு அதை பாரு. அதே இது அவனை வந்துட்டு வித்தியாசமா பார்த்துட்டு அவனை ஒதுக்குறேன்னு மட்டும் நீ நினைக்காத. இன்னைக்கு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நான் இன்னைக்கு உழைக்கிறேன்னா எனக்கு இன்னையா இல்லாட்டாலும் இனி ஒரு காலம் வரும்போது ஐயோ நான் உழைச்சனாலதான் இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு நான் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்கு. ஆனா அதே இது நீ இப்படி வேலை செய்யாம கையில காசு இல்லாம கையில வந்துட்டு வீட்டுல தார ரூபா வச்சு நீ இப்படி சுத்திட்டு இருந்தேன்னா இப்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் உன் கையில பணம் தருவாங்க. ஆனா அதே இது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு உன் கையில வந்துட்டு ரூபா இருக்காது, நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால இன்னைக்கு வந்துட்டு உழைக்கிறவங்களை பார்த்து நீ நக்கல் அடிக்காத. டே இப்பதான்டா சம்பாதிக்க கூடிய காலம். இந்த காலகட்டத்தை பிறகு கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பலன் இருக்காது. நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணோம் வேலை செய்வோம். ஆனா நம்ம சம்பாதிக்கிற காலகட்டம் அந்த இளமையான பருவம் தான். அந்த இளமையான பருவத்துல நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதிக்கலாம். ஆனா அதே இது நல்ல நேர்மையா நியாயமாட்டு நம்ம என்ன வேலை செய்தாலும் அதுக்கேத்த நமக்கு பலன் கிடைக்கும்டா. யாரையுமே நிராயிக்காத. ஒருத்தன் வந்துட்டு அவனோட வெளித்தோற்றத்தை வச்சோ அவனுக்கு அழக வச்சோ அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு எதையுமே நீ வந்துட்டு கிண்டல் அடிக்காத. அவன் எதனால அப்படி இருக்கிறான் அதை நீ யோசிச்சு புரிஞ்சிருந்தேன்னா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்குண்டா. ஏதாவது வேலைக்கு போ, அப்படி வேலைக்கு போகும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கு. கையில காசு கிடைக்கும், என் கையிலயும் காசு இருக்கு என் பாக்கெட்லயும் ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மன நிறைவு இருக்கு. அதே இது நாளைக்கு ஒரு குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னா நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு. குடும்பத்துல எனக்கு காசு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த திமிர்ல நீ நடக்காத. நீ உழைச்சாதான் உன் கையில பணம் வரும். அந்த பணம் வந்தாதான் உன் வாழ்க்கைய நிம்மதியா இருக்கு. ஆனா அதே இது உன்னோட வேலையை பொறுத்தா இருக்கு. நீ நல்லா வேலை செஞ்சாதான் உன் அதுக்கு தக்க பலன் கிடைக்கும். அதனால நீ வந்துட்டு வேலைக்கு போகாம எனக்கு தான் சொத்து இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நீ இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில இப்ப நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல உனக்கு நிம்மதி இருக்காது. அதனால கிடைக்கிற வேலையை பார்த்து நீ சந்தோஷமா இரு. யாரையுமே கேவலப்படுத்தாத. அவங்களும் உழைக்கிறாங்க, அவங்களும் நல்லா வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நீ வேலை செய்தேன்னா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்கும்டா.